12th standard chapter 5 standard form of hyperbola with h comma k as center. Okay, center point h comma k இருந்தா நமக்கு என்ன வரும்? இப்போ ஃபர்ஸ்ட்ல ஒரு வீடியோ வந்து நமக்கு லாஸ்ட் வீடியோ சென்டர் பாயிண்ட் 0 0 வந்தா நமக்கு அதோட ஹைப்பர்போலாவுக்கு ஃபார்ம் ரெண்டு டயக்ராம் வித் ரிசல்ட்டோட ஃபைண்ட் பண்ணோம். இப்போ அதே சேம் ஆரிஜின் பாயிண்ட் இல்லாமல் எனி வேல்யூஸ் 1,2 2,3 எனி பாயிண்ட்ஸ் இருந்தால் அதுக்கு இன்னும் நான் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகே, அதே சேம் எக்ஸ் நான் ஹெச் கம்மா சென்டர் பாயிண்ட் தெரியும், அந்த சென்டர் பாயிண்ட் சப்மிட் பண்ணுறேன். ஏ ஸ்கொயர் மேலே என்ன ஆகுது அதான் நான் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லணும். ஏ ஸ்கொயர் மேலே ஒய்ன்னு ஒய் தான் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். ஓகே, ஒன்று டிரான்ஸ்வர்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ்னா எக்ஸ் ஆக்சிஸில் டயக்ராம் இருக்கும் ஹைப்பர்போலா. ஓகே, இப்போ எக்ஸ் ஆக்சிஸு சென்டர் பாயிண்ட்னா ஹெச் கம்மா தான், வெர்டெக்ஸ்னா ஹெச் ப்ளஸ் ஏ கம்மா கே. அது நான் ஏ டெஸ்ட்னா ஹெச் மைனஸ் ஏ பை கம்மா, ஏன்னா 2 வெர்டெக்ஸ் இருக்கும் 2 ஃபாக்கஸ் இருக்கும். F1 ஹெச் ப்ளஸ் ஏஇ கம்மா கே, F2 ஹெச் மைனஸ் ஏஇ கம்மா கியூ. ஒரு நெகட்டிவ் ஒன்று இருக்கும், ஒரு ப்ளஸ் ஒன்று இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்னதான் லென்த் ஆஃப் டிரான்சாக்ஷனா ஏனா, இதுலேருந்து இதே பண்ணால் 2a, அது சேம். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் ஆக்ஷன் ஒய் ஈக்குவல் டு சி, எனி கான்ஸ்டன்ட் ஒய் ஈக்குவல் டு 2 இருக்கலாம் 3 இருக்கலாம், அந்த வேல்யூ நான் யூஸ் பண்ணி கன்சிடர் பண்ணோம். நெக்ஸ்ட் டைரக்டிவ்ஸ்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏபி, ஏன்னா ஒன் சைடு எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச் மைனஸ் ஏ பை இ, ஒன் சைடு ஹெச் ப்ளஸ் ஏ பை எஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ ஃபார்மேட் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இது ஜஸ்ட் என்னடா டிரான்ஸ்ஃபர் எக்ஸ் எக்ஸ் ஆக்ஸ் இருந்தால் அதே சேம்னா ஃபஸ்ட்டு சுமால் எக்ஸ் எக்ஸ் ஒய் எக்ஸ் தான் ஆர்ஜின் 0 இருந்தா. இப்போ சென்டர் 1,2 கொடுத்தோன்னா 1க்கு நேரம் 2க்கு நேரங்கன்னா நமக்கு இந்த பாயிண்ட் நோட் பண்ணி இது ஒய் டேஷு இது எக்ஸ் டேஷ் யூஸ் பண்ணிட்டு இங்கே நமக்கு நேரம் ஹைப்பர்போலாவே ஃபார்ம் பண்ணோம். இந்த எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் தான் பேரப்பில் நமக்கு சென்டர் பாயிண்ட் டிஃபராக இருக்கும், அது யூஸ் பண்ணோம். ஓகே, அதே சேம்னா நமக்கு இப்போ எல்எல்ஆர் வந்து 2b ஸ்கொயர் ஏ இங்கே. ஓகே, அதே இப்போ ஏ ஸ்கொயர் வேல்யூ இ ஸ்கொயர் வேல்யூ கொடுத்து இ ஸ்கொயர் வேல்யூ கொடுத்தோம்னா பி ஸ்கொயர்னா ஃபார்முலா ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் மைனஸ் 1. எலிப்ஸ்லாம் பார்த்துருப்போம், ஏ ஸ்கொயர் 1 மைனஸ் இ ஸ்கொயர்னு பார்த்துருப்போம். அப்போ ரிவர்ஸில் வரும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் அதே சேம் டிரான்ஸ்ஃபர் எக்ஸ் ஒய் எக்ஸ் தானே நமக்கு நேரம் ஒய் எக்ஸில் ஹைப்பர்போலா இருக்கும். அது என்ன ஹெச் கம்மா கே, என்ன ஹெச் கம்மா கே ப்ளஸ் இ வெர்டெக்ஸ் ஹெச் கம்மா கே மைனஸ் ஏ. ஓகே, 2 வெர்டெக்ஸ் இருக்கும், 2 ஃபோக்கஸ் ஹெச் கம்மா கே ப்ளஸ் ஏஇ ஹெச் கம்மா கே மைனஸ் ஏஇ. இந்த லென்த் ஆஃப் டிரான்சாக்ஷன் வந்து லென்த்து 2a தான், இருந்து ஏ இருக்கு 2a தான். எக்ஸ் ஈக்குவல் டு அங்கே எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு சின்னா அங்கே எக்ஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸில் வரும். ஒய் எக்ஸ்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸ்னா ஒய் ஈக்குவல் சம்திங். அப்போ அதே சம் ஒய் ஈக்குவல் டு கே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒன் சைடுனா நமக்கு அங்கே டிரான்சாக்ஷன் இருக்கும் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஏ பை இ. நெக்ஸ்ட் நமக்கு கே ப்ளஸ் ஏ பை இ, இங்கே நமக்கு கே மைனஸ் ஏ பை இ. ஓகே, இதுதான் டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ். ஓகே, இது சென்டர் பாயிண்ட். இதை நமக்கு ஜஸ்ட்டு இது டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சில் இருக்கும்போது இது ஃபுல்லாக டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ். கொஸ்டின் எதே ஒன்று மென்ஷன் பண்ணி தான் கேட்பாங்க. ஓகே, நீ நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ எங்கே ஏ ஸ்கொயர் வேல்யூ இருக்குதோ அதை வச்சு நம்ம என்ன வரும் ஃபார்ம் பண்ணோம். ஓகே, அதை வச்சு பண்ணால் இதுதான் இது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் நமக்கு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.